வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கொட்ஸு, கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு கொட்ஸு மாதிரி ஒன்று வைக்க போகிறேன். இது வந்து நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசை இதுக்கும் தொட்டு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சுண்டைக்காய் இருக்குல்ல, உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும். இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம சுண்டைக்காயில் உள்ள இது காய், இது சுண்டை மரத்தில் உள்ள காய். இதை வந்து நம்ம ஒரு 1-2 நறுக்கிக்கலாம். இப்படி 2 நறுக்கி போட்டுக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு அதுக்கு நறுக்க நேரம் இல்லைன்னா ஒரு குழவி கல் வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது அப்படி கீறிடும். அப்படி கீறினா போதும், மற்றபடி நறுக்கணும் கூட தேவை கிடையாது. இந்த மாதிரி கீறினாலே போதும். உங்களுக்கு எல்லாமே இப்படி கீறி இருக்குது பாருங்கள். இப்படி கீறினாலும் போதும். இதை வச்சு நான் ஒரு அவியல் மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இந்த ரெண்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு 2 சட்டி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 இதுலேயும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, தக்காளி ஒரு கை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. சுண்டைக்காவை நம்ம வந்து உடச்சி வச்சுருக்கோம். 2 நறுக்கியும் போடலாம். நான் தள்ளி தான் வச்சுருக்கேன், 2 தட்டி வச்சுருக்கேன். அந்த காயை அப்படி போட்டுருங்க. தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுமே தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், கருப்பாக இருக்குது பாருங்கள். அதனால் தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகாயில் உள்ள காரம் தான் இருக்கும். அது வத்தல் பொடி போட வேண்டாம். உங்களுக்கு வேணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, இதில் வந்து இன்னொரு விதம் வைப்பாங்க கத்திரிக்காய் கொட்ஸு. அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கத்திரிக்காவை சுட்டு வைக்கணும். அடுப்பில் சுடணும். சுட்ட பிறகு அது தோலை உரிச்சிட்டு வைக்கணும். அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நல்ல முருகணும்னு அவசியம் கிடையாது. கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் புளி விட்டுக்கலாம். இது தக்காளி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் விட்டால் போதும். இவ்வளோ தான் நான் விடுவேன் புளி.
கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் வேகட்டும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடிடலாம். இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் வெந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் புளி விடணும், அப்படி தெளித்து விடணும். புளி தண்ணி கொஞ்சம் ஒரு கை ஊற்றிட்டு ஒரு கை தண்ணியும் இப்படி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இப்போ திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கேன், ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. போட வேண்டாம், நீங்கள் அதை அளவுக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் இந்த மிளகா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாட்டு இந்த பாதி போடுவேன், பாதி மிளகா தான் போடுவேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஏற்கனவே அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மாதிரி கூட்டுக்கறி மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிறுபிறுன்னு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த அவியல்கள்லாம் அரைக்கிற மாதிரி அப்படி பிறுபிறுன்னு அரைச்சிக்கோங்க. காய் வெந்துச்சான்னு வெந்திருக்கும், இருந்தாலும் பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, ஏன்னா தொளி வந்து சுருங்கிட்டு பார்த்தீங்களா, அப்போ வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இந்த அரைப்பை போட்டுடலாம். அரைச்ச விழுத நம்ம இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் வத்த குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் வந்து இந்த அவியல், சுண்டைக்காய் அவியல் வந்து நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தானது. நம்ம இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் அது வேகட்டும், இந்த பச்சை வாடை போகட்டும். இப்போ இதை மூடி வச்சுருக்கேன். சுண்டைக்காய் கொடிசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கணும். உப்பு பார்த்துமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதும். இதில் இறக்குற கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடி மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, வத்தல் பொடி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் காணலைன்னா கொஞ்சம் வேணால் வத்தல் பொடி போட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். வத்தல் பொடி போடணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போஸ் கொத்தமல்லி பொடி எல்லாம் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடியை கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த கொட்ஸு வந்து நல்லாயிருக்கும். நான் இன்னொரு மெத்தடு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், கண்டிப்பாக காமிக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இப்படி இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ கத்திரிக்காய் இது வந்து ரெடி ஆயாச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும். இது கிளுகிளு கொஞ்சம் இதாட்டு தான் இருக்கணும், ஊற்றுற மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவியல், இப்போ அவியலும் ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் போட்டதில்
அவியலும் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் மெனு என்னெல்லாம்னா ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அப்புறம் பெரும்பயிறு போட்டு தீயல் பண்ணியிருக்கேன், மோர் குழம்பு, வாழைத்தண்டை போட்டு மோர் குழம்பு, கத்திரிக்காய் கொட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன், அப்புறம் சுண்டை காயை போட்டு ஒரு அவியல் மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் மெனு இது தான். இது தயிர் வச்சுருக்கேன். மோர் குழம்பும் பெரும்பயிறு தீயலும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.